ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் கடாய் வீட்டு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க. 20 டீஸ்பூன் கீ ஊற்றிக்கோங்க. அதோடு சேர்த்து மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணது வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ், அதுக்கப்புறம் பாயில் கார்னாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைப்போம். அது வந்து ஃப்ரைட் ஆனியன் அண்ட் கேஷ்யூ. இதை பேஸ்ட் நல்லா மையாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இது பாயில் கார்னும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாட்டே பண்ண கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, சின்ன துண்டு, கிராம்பு, ஒரு 2 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை வதக்கணும். வதக்கின அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்து கலர் மாறிடுச்சு. இப்போது மிளகாத்தூள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸும் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆஹா, இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆனால் பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. ட்ரஸ்ட் மீ, இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது அவ்வளோ யம்மியாக பசங்களும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி உங்களை அப்ரிஷியேட் பண்ணி சாப்பிடுவாங்க. எந்த வெஜ்ஜீஸும் வேஸ்ட் ஆகாது. 100% கேரண்டி இருக்குது. இதோடு சேர்த்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா சாட்டே பண்ணிட்ட அப்புறமா இந்த மசாலா எல்லாமே அந்த வெஜ்ஜீஸில் மிக்ஸ் ஆகிருக்கணும். இதோடு சேர்த்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. வார்ம் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கரெக்டாக பிளெண்ட் ஆகிட்டு அதை டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சுட்டு மூடிட்டு குக் பண்ணுங்கள். இதை ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிறதுக்கு அளவுக்கு வச்சுக்கோங்க. இதோட இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அதில் 2 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்பைஸ்க்காக. இது நல்லா பாயில் ஆகிட்டு வரும்போது நம்ம ஒரு 2 டீஸ்பூன் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இதோடு சேர்த்து நம்ம வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஆஹா, வெஜ் கடாய் செம்மையாக ரெடி ஆகிடுங்க. இதில் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்குது, பசங்க சாப்பிடுவாங்களான்னு நினச்சிங்கன்னா உங்கள் கடாயை வழித்து சாப்பிட்ற அளவுக்கு பசங்க வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபைனல் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மில்க் இல்லைனா க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணிவிட்டு கசூரி மேத்தி வந்துட்டு லைட்டாக கையிலே வந்துட்டு க்ரம்பிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா இட்ஸ் டன். சூப்பர் டன். வெஜ் கடாய் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இது ஒரு நான், ரொட்டி, தோசை எதுக்காக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் அ பெஸ்ட் காம்போ இந்த சைட் டிஷ் டு கோ வித். லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி பாருங்கள். எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ் காலியாக வர்றதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ். கடைசியாக கொத்தமல்லியும் தூவிடுங்க. அப்புறம் கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் எது கடைசி ஆட் பண்ணுறோன்னா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸும் இருக்கும். ஸோ எனக்கு அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப பிடிக்கிறேன்னா ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட்ங்க. Veg kadai ready for you in a restaurant style homemade. Happy eating. Bye bye. And don't forget to subscribe and share my channel.